இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு டைமண்ட் நெக் வந்து உங்களுக்கு தச்சிருந்தேன் பார்த்தீங்களா லைனிங் ப்ளவுஸில், அதில் இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி உருட்டு பைப்பிங்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து த்ரெட் பைப்பிங், உள்ளுக்குள்ளே வந்து த்ரெட்டை வச்சு தைக்கிறது. இப்போ இதில் துணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி துணி வந்து கிராஸ் பீஸில் தான் இருக்கணும். கிராஸ் பீஸில் இருந்தால் தான் அந்த கழுத்தோட டேர்னிங் பாயிண்ட்லலாம் நம்ம எந்த நெக்கு வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லைன்னா திருகுன மாதிரி இருக்கும், துணி வந்து வெளியே தெரியும். உள்ளுக்குள்ளே வந்து த்ரெட்டு வச்சு தைக்க முடியும். இப்போ கிராஸ் துணி வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கிராஸ் பீஸில் போடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா மேலே நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் கிராஸாக வந்து 1.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட கழுத்துக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை, முன்கழுத்து பின்கழுத்து ஸ்லீவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு துணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். பைப்பிங் கொடுக்கறது, கிராஸ் பீஸ் கொடுக்கறது, உருட்டு பைப்பிங் கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸில் தான் இருக்கணும். நார்மலாக ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸு அந்த மாதிரினா தான் நமக்கு அந்த ப்ளீட் வச்சு நான் தைக்க சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்டு எடுத்தாச்சு எல்லா பீஸையும். இந்த 1.25 இன்ச்சு துணியில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். 1.25 இன்ச்சு கட் பண்ணி தேவையான அளவுக்கு இருக்கிற துணி எல்லாத்தையும் நான் ஜாயிண்ட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச்சில் மடித்து அந்த மடிப்பு ஓரத்தில் அப்படியே வந்து நான் ஒரு தையல் போட்டு வரேன். 1/4 இன்ச்சுனா அந்த 1/4 இன்ச்சிலே தான் தையல் போட்டு வரணும். கிராஸ் பீஸுங்கிறனால பிடிச்சி இழுக்கக்கூடாது, தைக்கும்போது அது நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் கையை வச்சு கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே தையல் போடுங்க. அந்த ஜாயிண்ட் போட்ட இடத்துலலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது எந்த பொசிஷனில் இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் மடித்து கொடுக்கணும், விரித்து வச்சு தைக்கணும்லாம் பார்க்காதீங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்க வேண்டியதான். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம மடித்த துணி இருக்குது, இன்னொரு சைடில் ஓப்பன் துணி இருக்குது, சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம த்ரெட்டை வச்சு தைக்க போகிறோம். த்ரெட்டை வச்சு தைச்சோன்னா நமக்கு ரைட் சைடில் அந்த த்ரெட்டு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இதை வந்து நார்மல் ஃபூட்டில் வந்து தைக்க முடியாது த்ரெட் பைப்பிங்க. அதுக்காக நம்ம வந்து அந்த ஃபூட்டு வந்து மாற்றணும், சிங்கிள் ஃபூட்டு வந்து மாற்றணும். அதை மாற்றினா தான் நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து தைக்க முடியும். அப்போ தான் அந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ த்ரெட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள், இந்த அளவில் தான் நமக்கு பைப்பிங் வந்து கிடைக்கும். இந்த ஃபூட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஃபூட்டை கழட்டிட்டு சிங்கிள் ஃபூட் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நீடில் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபூட் வந்து லெஃப்ட் சைடில் நீடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ரெண்டுமே வாங்கிக்கலாம். இப்போ அந்த த்ரெட்டை உள்ளே வச்சுட்டு த்ரெட்டு நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா தைக்க த்ரெட்டு வந்து உருவிட்டு வந்துடும், அதுக்காக த்ரெட்டு நகராமல் இருக்கிறதுக்காக த்ரெட்டு மேலே வச்சு துணியோட ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அந்த த்ரெட்டை வந்து உள்ளுக்குள்ளே நடுவில் சென்டராக வச்சுட்டு அப்படியே வந்து நான் தையல் போடுறேன். தையல் போடும்போது பாருங்கள், அந்த மடித்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தைச்சோம் பார்த்திங்களா, அந்த துணிக்கு வெளியில் நம்ம அந்த பிசுறு துணி வந்து வரக்கூடாது, இல்லைன்னா வந்து நமக்கு ஃபினிஷிங் டைமில் நல்லா இருக்காது. அந்த த்ரெட்டு வச்சு தைக்கும்போது அந்த ஃபூட்டு வந்து த்ரெட்டில் ஏறிடாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா தையல் வந்து அசிங்கமாக போயிடும். இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து த்ரெட்டை உள்ளே வச்சு தைக்க போகிறோம். கிராஸ் பீஸுங்கிறனால பிடிச்சி இழுத்துறாதீங்க, ஏன்னா த்ரெட்டு தைக்கும்போது ஃபூட்டு வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா த்ரெட்டு மேலே ஏறிடும். அதே மாதிரி நமக்கு தையலும் கரெக்டாக வராது. த்ரெட்டு ஓரத்தில் அப்படியே தையல் போடணும், த்ரெட்டுக்கு மேலேயும் தையல் போடக்கூடாது. த்ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டோன்னா எப்படி இருக்கணுமோ அந்த கேப்பில் தான் இருக்கணும். த்ரெட்டுக்கு வெளியில் நமக்கு துணி வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம தையல் போட்டோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம துணி எல்லாத்தையுமே தையல் போட்டாச்சு, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் தையல் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சைடு த்ரெட் இருக்குது, ஒரு சைடு வந்து மடிப்பு பக்கம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மடித்து தைச்சோம் பார்த்திங்களா அது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் இந்த த்ரெட் பைப்பிங் வந்து விற்கும். ரெடிமேட் பைப்பிங்கில் வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு சைடு த்ரெட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பிசுறு இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தைச்சோம் பார்த்திங்களா, அந்த மடித்து தைச்சதுனால நமக்கு அந்த பிசுறு வந்து தெரியாது. உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பிளெயின் ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் தான் இருக்கும். இப்போ அந்த த்ரெட்டு வந்து நமக்கு கழுத்துக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு நான் தைக்க போகிறேன். தைக்கும்போது முன்கழுத்துலேருந்து அப்படியே நான் தைக்கிறேன்.
இதில் தைக்கும்போதும் அதே மாதிரி தான், நம்ம கொடுத்த அந்த த்ரெட்டில் வந்து தையல் வந்து விழவே கூடாது. நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸ் பீஸில் ஓரத்தில் தையல் போடணும். அந்த த்ரெட்டில் தையல் வந்து விழக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஃபூட் வந்து நம்ம மாற்றிக்கிறது. வேகமாகவும் தைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் தைக்கணும். வேகமாக தைச்சிங்கன்னா சடன்னு நூலில் ஏறிடும், ஊசி வந்து அப்புறம் உடஞ்சி போயிடும். கழுத்து தைக்கும்போது பிடிச்சி அந்த கிராஸ் பீஸை இழுக்கவே கூடாது. இழுத்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் அந்த சிங்கிள் ஃபுட் போட்டுட்டு த்ரெட் பைப்பிங் தைக்கிறீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே வந்து த்ரெட்டு வந்து திருகிக்கிட்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஷேப்புக்கு வந்து கிடைக்காது. அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டை வந்து பேக் சைடு பக்கமாக திருப்பி விட்டணும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே சரி, ப்ளெயின் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு எது பண்ணாலும் சரி, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பேக் சைடு பக்கமாக திருப்பி விட்டுறணும். இப்போ அந்த டைமண்ட் நெக்கு கிட்ட நம்ம தைச்சி காட்டுறேன் பாருங்கள். டைமண்ட் நெக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த பீஸை வச்சுக்கணும். டக்குன்னு அந்த டைமண்ட் இருக்குது, அந்த வீ கழுத்து இருக்குது, அந்த கட்டிங் வருது, அந்த கார்னர் டக்குன்னு திருப்பிட்டோன்னா அந்த இடத்துல ஷேப் வந்து இருக்காது. அந்த இடத்துல துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே தெரியும். அதாவது அந்த பைப்பிங் த்ரெட்டை விட கொஞ்சம் நூல் வந்து எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும் துணி. அதனால் அதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரியே வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு நீடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வச்சுக்கணும். நீடில் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா துணி வந்து நகராது. அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வந்து தைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் வந்து அந்த டைமண்ட் நெக் அந்த கட்டிலையும் கரெக்டாக நிற்கும். நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர்றது பார்த்திங்கன்னா, அந்த பைப்பிங் கொடுக்கும்போது அந்த டைமண்ட் நெக்காக இருக்கட்டும், பா நெக்கு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து வராது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பேக்கு போயிட்டு திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீடியில் வச்சு நல்லா அந்த த்ரெட்டை தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு மட்டும்தான் தெரியும், எக்ஸ்ட்ரா துணி எதுவும் வெளியே தெரியாது. இது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கறனால நம்ம எந்த சைடு டேர்ன் பண்ணாலும் துணி வந்து திரும்பி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த கட்டில் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் வந்து 3 கட்டை நம்ம அதே மாதிரி தைக்கணும். அந்த வி எந்த பக்கமாக இருக்கோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அந்த நீடியில் வந்து அந்த சென்டரில் நிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுத்துருக்க பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கட்டிங்கு தைக்கிறதுக்காக திருப்பி விடணும். சென்டரில் வந்து நிப்பாட்டிடணும். சென்டரில் நிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறம் தான் துணியை வந்து நம்ம கிராஸ் பீஸ் துணியை வெளியே எடுத்து பைப்பிங்க்கு ஆப்போசிட்டில் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த த்ரெட்டு வந்து இருக்கிறதுல இது வந்து ரொம்ப மெல்லிசான த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப பெருசு வச்சாலும் நல்லா இருக்காது பைப்பிங்கு. இப்போ இருக்கிறதுல இது வந்து நான் கொஞ்சம் மெல்லிசான பைப்பிங் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பார்க்குறதுக்கு அது நீட்டாக லுக்காக இருக்கும். ரெடிமேட் ப்ளவுஸ்லலாம் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கிற பக்கமாக தள்ளி விட்டு அப்படியே வந்து நம்ம தைச்சிக்கணும். கழுத்து தைக்கும்போது முன்பக்க கழுத்து வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். இதில் ரவுண்ட் நெக்குங்கிறனால அந்த கிராஸ் பீஸை மட்டும் இழுக்கக்கூடாது. கழுத்து, கை எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதே வந்து பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பைப்பிங் வந்து நம்ம கழுத்து ஃபுல்லாமே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் காட்டுறேன். இப்போ பைப்பிங் த்ரெட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த டைமண்ட் நெக்குக்கிட்ட அந்த கார்னர்கிட்ட பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து இருக்கணும். இப்போ இப்படி தான் வந்து டைமண்ட் நெக்குக்கு நம்ம பைப்பிங் வந்து கொடுக்கணும். இது ரெடிமேட் பைப்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை த்ரெட் பைப்பிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ அந்த துணி வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மடித்த துணி தான் இருக்கும், பிசுறு எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு மடிக்க சொல்லியிருந்தேனே, அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து போடலை, அதை அப்படியே விட்டுட்டேன். ஓவராக தையல் இருந்துச்சுன்னா அந்த பைப்பிங் வந்து அது கெடுத்துரும். அதனால் நான் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். நீங்களும் தைச்சிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க.